Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆமென். ஐஸ்வர்ய சம்பன்னர்னா செல்வம் மிகுந்தவர், ஐஸ்வர்யம் மிகுந்தவர், மிகுந்த செல்வங்களை உடையவர் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. வேதம் சொல்லுது, பொன்னும் பொருளும் அவருடையது. அவர் என்ன பண்றாரா, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குற வசனம் சொல்லுது. பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரம் சொன்னது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உலகப்புறமான ஐஸ்வர்யத்தின்படி இல்ல, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி பொக்கிஷ சாலைகள் வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க தேவன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும். அவருடைய வேதனை கூட்டாக சொன்ன தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்து உங்களை என்னையும் கர்த்தர் ஐஸ்வர்யா மாற்றுகிறாரு. யார? ரோமர் 10ஆம் அதிகாரம் 14 சொல்கிறது, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் கர்த்தர் தேவனாதான் இருக்காரு. ஆனா தம்மை தொழுது கொள்ளுகிற, தம்மை தேடி வருகிற, நம்ம அப்பா பிதாவென்று அழைக்கிற புத்திர சுகன் ஆசீர்வாதத்தை கொடுத்து யாரெல்லாம் நம்ம தேடி அவரை தேடி போறாங்களோ, யாரெல்லாம் அவருக்கு பிரியமா இருக்காங்களோ, அவருக்கு பிரியமான பிள்ளைகளா மாறுறாங்களோ, அவர்களுக்கு கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். பொன்னும் பொருளும் அவருடையதுங்க. இஸ்ரவேலை ஆசைப்பது கர்த்தருக்கு பிரியம் சொல்லிருக்காரு. அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குவாரு. சிலுவையில நம்முடைய தரித்திரத்தெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்ம கொடுத்திருக்காங்க. நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய பரிசுத்தை நம்ம கொடுத்திருக்காரு. அதனால ஐஸ்வர்யம் சம்பாதிக்க வேலை கொடுக்க கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களை ஆசிர்வதிக்கிறாரு. செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உண்மையாய் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு ஜெபிக்க வேண்டும், அவர் சமூகத்தை காத்திருக்க வேண்டும், அவருக்கு பிரியமான பிள்ளை நடக்க வேண்டும். அப்படி அவர் தொழுது கொண்டீங்கன்னா தம்மை தொழுது கொள்ள யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஐஸ்வர்யா மாற்றி செல்வந்தரா மாற்றி ஆசீர்வதிக்க விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு கூட பேசுகிறார். கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. அவரை தொழுது கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.